அனைவருக்கும் வணக்கம். சமூக நீதி. சமூக நீதினா என்ன? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாணவர் ஒரு மாணவர் 100க்கு 40 மதிப்பெண்கள் எடுக்கிறாரு. அது இன்னொரு மாணவர் 100க்கு 95 மதிப்பெண்கள் எடுக்கிறாரு. ஆனால் இந்த 100க்கு 95 மதிப்பெண்கள் எடுத்த மாணவருக்கு ஒரு சீட் வந்து கிடைக்கல. ஆனால் அந்த 100க்கு 40 மதிப்பெண்கள் எடுத்தவருக்கு அந்த சீட்டு வந்து கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதுதான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 100க்கு 40 மதிப்பெண்கள் எடுத்தான்ல, இந்த மாணவனுடைய அப்பாவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா படிக்கலை, அவங்க அம்மா படிக்கலை, அவங்களுடைய தாத்தா படிக்கலை, தாத்தாவுடைய தாத்தா படிக்கலை, அப்பா படிக்கலை. ஸோ அவங்க தலைமுறையில் யாருமே படிக்கலை. ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக பள்ளிக்கூடத்துக்கு வந்து நிற்கிறான். முதல் முறையாக வந்து பள்ளிக்கூடத்தில் காலடி எடுத்து வச்சு படித்து ஒரு இந்த 100க்கு 40 மதிப்பெண்கள் எடுக்கிறான். ஆனால் இந்த பக்கம் நீங்கள் இந்த 100க்கு 95 மதிப்பெண்கள் எடுத்த அந்த மாணவனுடைய விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தலைமுறை ஃபுல்லாக படித்து வந்தவங்க தான். தலைமுறையாக படித்து இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னு படித்து வந்த ஒரு பையனுடைய மார்க்கு தான் வந்து 100க்கு 95. ஓகேவா? ஸோ இந்த 100க்கு 95 மார்க் எடுத்தவனுடைய அந்த மதிப்பெண்ணுக்கு ஈக்குவலாக இந்த 100க்கு 40 மதிப்பெண்கள் எடுத்த அந்த மாணவன் வந்து கம்பேர் பண்ணப்படுறாரு. ஓகேவா? அதாவது அந்த 95 மார்க்கும் இந்த 40 மார்க்கும் ஒன்று அப்படின்றது இந்த இடத்துல கருதப்படுகிறது. அதாவது இதை வெளியிலேருந்து வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு அநீதி மாதிரி தெரியும். ஓகேவா? ஆனால் அவங்க தலைமுறையாக வந்த அந்த விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து சமூக நீதியாக பார்க்கப்படுகிறது. அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது கருதப்படுகிறது. ஸோ இதுதான் சமூக நீதி அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் பார்த்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றின கருத்து, இந்த சமூக நீதியை பற்றின கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை பற்றி நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம பேசுவோம்.